ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎம் சமையல் அண்ட் கோலம். இன்றைக்கான வீடியோவில் சமையல் பற்றியும் கோலம் பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. வேளாங்கண்ணி நாங்கள் டூர் போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மெயினாக இந்த கண்டென்ட் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, எங்களுக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். வேளாங்கண்ணி சர்ச்சு பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு தான் போனோம். இதுதான் என்ட்ரன்ஸ் சர்ச்சு. ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. இதுதான் மெயினான சர்ச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது இதோட பேக் சைடு, இந்த சர்ச்சோட பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு வரும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜீசஸோட சிலுவையில் அரைஞ்சது இந்த இருக்குது பாருங்கள். அப்புறம் மாதாவோட சிலை இருக்குது. பொங்கல் டைம்ங்கிறதுனால கரும்பெல்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பக்கம் உள்ள ஜீசஸோட சிலை. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராயிங்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகழகாக இருந்துச்சு. மேலே சீலிங் ஃபேன் கிட்ட எல்லாம் ரொம்ப அழகழகான ஆர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் சர்ச் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதில் நிறைய அதோட ஸ்டோரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்டேஜஸ் அதாவது சொல்லுவாங்கள்ல, ஜீசஸோட ஸ்டேஜஸ், லைஃப் ஸ்டேஜஸ், அது போல் நிறைய அந்த பைபிள்லாம் உள்ள விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 1ஆம் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் பொறுமையெல்லாம் படித்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. எங்களால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அந்த நிலைகள்லாம். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே உட்காந்துருந்ததுனால எங்களால் எடுக்க முடியல. இது வந்து ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிருக்காங்களா, அந்த கட்டடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அந்த சர்ச்சுக்கு அங்கே தான் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டோம். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி மனசில் ஒரே கவலையாக தான் போனோம். ஆனால் அங்கே போனது நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனதுமே நமக்கு நம்ம கவலையெல்லாம் போயிட்டு, அங்கே போய் முட்டி போட்டு வேண்டுனதுமே நமக்கு அந்த மனசில் இருந்த கவலையெல்லாம் போயிட்டு, ரொம்ப திருப்பி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சு. ஏசப்பாவை வேண்டுனதுமே அது உடனே என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துரும் அந்த கடவுள். அந்த ஏசப்பாவுக்கு இருக்கிற பவர், அதிகமான பவர் இருக்குது அந்த கடவுளுக்கு. நம்பணும். நம்ம முதல்ல அதை நம்பிக்கை வச்சு வேண்டணும். ஏசப்பா எனக்கு இன்னது வேணும், நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம முழு மனசோட நம்பி நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். எது கேட்டாலும் கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கும். வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பணங்காசு வேணும்னுனா பணங்காசு கொடுக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை வேணும் எனக்குன்னு கேட்டால் வேலை கொடுக்கும். ஏசப்பாவால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். ஏசப்பாவால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் நீங்கள் பல இடத்துக்கும் போயிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல அமைதி கிடைக்கும். நான் எங்கள் அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் இங்கே வந்ததுனால எனக்கு நல்ல மாற்றம் கிடச்சிச்சு வாழ்க்கையில். என் பொண்ணுக்கு காலேஜில் சீட்டு வேணும்னு வேண்டினேன், அதேமாரி கிடச்சிச்சு. அப்புறம் பண வசதியெல்லாம் வந்துச்சு. பணம்லாம் எனக்கு கொடுத்துச்சு ஏசப்பா. எல்லாமே நடந்துச்சு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அதனால் நீங்களும் இங்கே வந்துட்டு போங்க. வேளாங்கண்ணி வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும்ங்கிறதுக்காக தான் அதை ஷேர் பண்ணுவோன்னு தான் இந்த வீடியோவில் நான் அதை சொல்லிக்கிறேன். அப்படியே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருள் தரும் ஜூபிலி ஆண்டு 2025 அப்படின்னு சொல்லிட்டு அழகான வடிவமைப்பில் ரொம்பவுமே அழகாக ஏசப்பா பிறந்ததை வந்து வச்சுருந்தாங்க. மாதா எல்லாருமே நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏசப்பா பிறந்த மாதிரி இந்த இடத்த செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா புல் மாதிரி செட்டப் பண்ணி அந்த ஆடு தொழுவோம், அந்த ஆடு விலங்குகள்லாம் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக நல்லா செஞ்சுருக்காங்க. 2 பக்கமும் லைட் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2025 போனதுனால அந்தமாரி ஜூபிலி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இந்த இடம் வந்து அந்த ஏசப்பா நான் காட்டினேன் இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சுனாமி வந்தது எல்லாமே போட்டிருக்காங்க. சுனாமி வரும்போது வந்து சர்ச்சுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. சர்ச்சில் இருந்தவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அதெல்லாம் வந்து ஏசப்பாவோட பவர் தான். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்ட்ரன்ஸ் சர்ச்சு. இதுக்குள்ளே மாதாவுடைய சிலை இருக்குது. இந்த சர்ச் வந்து மாதாவுக்குன்னே வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோடு கிடையாது. நாங்கள் வெளியிலேருந்து எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸு.
இந்த சர்ச்சோட ஸ்பெஷலே என்னன்னாக்கா ஒரு சைடில் மாதாவும் இன்னொரு சைடில் ஏசப்பாவும் அப்புறம் வந்து நடுவில் வந்து கேண்டில் வந்து ஏற்றுற இடம் இருக்குது. இப்போ இந்த மாதாவோட இந்த சர்ச்சுக்குள்ளேயே பாதியிலே வந்து இந்த ஒரு வழி இருக்குது, கேண்டில் வந்து கொளுத்துறதுக்கான வழி இருக்குது. அங்கே போயிட்டு கேண்டில்லாம் ஏற்றிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதாவோட சர்ச் போனோம் இல்லையா, என்ட்ரன்ஸ் சர்ச், அதுக்கு வெளியில் இந்த நம்ம போனது வந்து பொங்கல் டைம்ங்கிறதுனால இந்தமாரி பொங்கல் பொங்கி ஊற்றுற மாதிரி அந்த இதெல்லாம் அழகாக இது பண்ணி டிசைனிங் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு விவசாயி வந்து ஏர் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி அழகா சிலை வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் மாடெல்லாம் நிற்கிற மாதிரி அழகழகான அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2 பக்கமும் கரும்பு இருந்துச்சு. அப்படியே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி வடிவமைச்சு இந்த வெயில்னால அங்கே எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைத்தெருவெல்லாம் இருக்குது, நிறைய கடைகள்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் வரும். பீச் வரதை நாங்கள் அப்புறமா காட்டுறோம், நாங்கள் போகும்போது காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசப்பாவோட சிலை இருந்துச்சுல்ல, அந்த ஜூபிலி ஆண்டுலாம் போட்டு இந்த வடிவமைச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு வெளியில் வந்துட்டுருக்கோம். வெளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சர்ச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். இந்த கேண்டில் ஏற்றுற இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு சர்ச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து கேண்டில் ஏற்றுற இடம். இதுக்குள்ளே தான் எல்லாருமே கேண்டில் ஏற்றுறாங்க. இங்கே தான் வந்து பூவெல்லாம் கொடுப்பாங்க. ஏசப்பாவுக்கு பூ மாலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க, வரவங்க எல்லாருக்குமே. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த என்ட்ரன்ஸ் சர்ச்சோட பேக் சைடில் உள்ள ஸ்லோப் வழியாக மேலே நம்ம போயிட்டுருக்கோம். மேலேயும் சர்ச் இருக்குது, அங்கேயும் ப்ரே பண்ணுவாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும். எல்லாருமே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சர்ச்சுக்கு மேலேயே வந்து ஏசப்பா மாதாவோடைய சிலையை வந்து வச்சு ஒரு கதவு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த சர்ச்சோட பேக் சைடு, இந்த என்ட்ரன்ஸ் சர்ச் காட்டினேன்னு அதோட பேக் சைடு இது. எப்போவுமே இந்த சர்ச்சில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் டைம்ங்கிறதுனால ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. எங்களால் அப்போ வீடியோ போட முடியல, டைம் இல்லை. ஸோ இப்போ தான் எடிட்டிங் பண்ணி நாங்கள் போடுறோம். இந்த என்ட்ரன்ஸ் சர்ச்சோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட பெரிய சிலை தெரியும். அது வந்துட்டு இங்கே தெரியும் பாருங்கள், ரைட் சைடில் தெரியுது. அந்த சைடு வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போனால் நம்ம போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப உயரமாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப கூட்ட நெரிசலாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பீச். எல்லாருமே குளிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பீச்சு. பீச் வந்து வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ தான் எடுத்திருந்தோம். எப்போவுமே இங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஜென்ரலாகவே வந்து ஹாலிடேஸ் அப்போல்லாம் ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருக்கும். அப்புறம் பீச்லலாம் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மாதா குளத்தை பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் சர்ச்சுக்கு பேக் சைடில் உள்ள வழி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேரெக்டாக ஒரு வழி போகுது பார்த்திங்களா, அந்த வழியில் தான் வந்துட்டுருக்கோம். இந்த வழிக்கு பேர் தான் ஹோலி பாத், அதாவது புனித பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேர் வேண்டிப்பாங்க, எனக்கு இது நடக்கணும் வேண்டிப்பாங்கல்ல. வேண்டிக்கிட்டு இந்தமாரி நடந்துச்சு அப்படின்னா நான் இந்தமாரி முட்டி போட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க. அதேமாரி அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன் அப்படின்னும் வேண்டியிருப்பாங்க. அதெல்லாம் வேண்டுதல் வந்து நிறைவேற்றுற இடம் தான் இந்த இடம். அதாவது வேண்டுதல் பண்ணிவிட்டு எங்கே போய் முடிப்பாங்க அப்படின்னா மாதா குளத்தை போய் சென்றடைவாங்க. அப்போ தான் அவங்களோட வேண்டுதல் வந்து முடியுது. இப்போது அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலை வந்து முட்டி போட்டு நிறைவேற்றுறதுனால தான் இந்த பாதைக்கு பேர் புனித பாதை அப்படின்னு வந்துச்சு. இதுதான் வந்துட்டு அந்த மாதா குளத்தோட சர்ச். அங்கேயும் ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சோட பேர் என்ன அப்படின்னா பிளஸ்ட் ஆர் யூ அமாங் விமன் அப்படிங்கிறது தான் பேர். இந்த சர்ச்சோட தமிழ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவள் அப்படிங்கிறது தான் தமிழ் பேர். இந்த சர்ச்சுமே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் உள்ளே போய் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் பாதி தூரத்தில் போயிட்டுருக்கும்போதே நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். 8லேருந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஜூம் பண்ணி இப்போ காட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதா குளத்தை போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் இந்த மாதா அழகாக இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை நாங்கள் எடுத்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அதேமாரி நம்ம அந்த வழியிலே இந்த மாதா குளத்தை ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கும்பொழுதே விடியற்காலை விண்மீன் ஆலயம் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது.
அதாவது மார்னிங் ஸ்டார் சர்ச். இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்குள்ளேயும் நாங்கள் போகலை, வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நாங்கள் அதை காட்டுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் இந்த ஹோலி பாத் வழியாக போயிட்டுருக்கும் பொழுதே இந்த மாதிரி இயேசுவோடைய வரலாறு, அதாவது நிலைகள்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு இதாகவே வந்து ஃபோட்டோ போட்டு அது கீழே வந்து அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எழுதி ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தோட அது என்ன நடந்தது, அந்த வரலாற்று கதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இயேசு பிறக்கிறார் போட்டிருக்கு பாருங்கள், ஜீசஸ் இஸ் பார்ன். பிறக்கும்போது எப்படி இருந்தாங்க, அப்புறம் அவங்களோட ஸ்டேஜஸ், நம்ம பைபிளில் பொதுவாகவே இதெல்லாம் ரீட் பண்ணியிருப்போம். அந்த செய்திகளையும் இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நேரடியாக பிக்சரோட பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது ரொம்பவுமே மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வரலாறு, இயேசுவின் வரலாறு. எல்லாமே பொறுமையாக படித்து பாருங்கள். நல்லா தெளிவாக தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவ்வளோ நிலைகள் இருந்துச்சு. எல்லாமே போகிற வழியில் எல்லாமே ஆப்போசிட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா கூட இதெல்லாம் வெளியில் இருக்கிறது. இந்த வழியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு நம்ம வெளில வருவோம்ல, அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்குள்ளே அது வரைக்கும் அந்த வெளியில் வந்து அந்த வெளியில் வரும்போது இன்னொரு சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற சைடு வரும். அவ்வளோ தூரமும் நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த இயேசுவோட வரலாறு வந்து இருக்குது. அந்த வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெளியிலேயும் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த ஏசப்பா வந்து பிறக்கிற மாதிரி அந்த மாதா எல்லா ஆட்டு தொழுவோம், அந்த மாதிரி எல்லா அமைப்புகளுமே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே நான் காட்டுன்னு பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து ஏசப்பாவோட சிலை. ஏசப்பா அப்படி கை காட்டுற மாதிரி இந்த சிலைக்கு உள்ளே தான் வந்துட்டு ஏசப்பாவோட அந்த பெரிய சிலை இருக்குல்ல, அது அந்த வழியாக போனால் இருக்கும். அங்கேயும் நாங்கள் வெளியிலேருந்து தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ளே போயிட்டு கிட்டக்கேருந்து நாங்கள் காட்டுறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சர்ச்சுக்கு தான் வந்து ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, உண்மையான நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு இந்த சிறுவன் வந்து கால் முடியாத ஒரு சிறுவனுக்கு கால் கொடுத்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தெல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ளே ரொம்ப அழகாக டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. அதையும் நாங்கள் அடுத்த இதில் காட்டுறோம். இப்போது நாங்கள் வீடியோ எடுக்கல, சும்மா இது என்ன கதை அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த சர்ச்சு என்னன்னாக்கா, அந்த ஒரு சிறுவனுக்கு கால் முடியாத ஒரு சிறுவன் இருப்பான். அந்த சிறுவனுக்கு கால் கொடுத்த கதை தான் அது. கால் நடக்க முடியாமல் இருந்த சிறுவனை கால் நடக்க வச்ச ஒரு கதை அது. எப்படின்னாக்கா, அந்த பையன் வந்து மோர் விற்றுக்கிட்டு இருப்பான். ஒரு மரத்தடி நிழல்ல உட்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் மோர் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். அவன் என்ன செய்வான்னா, இவன் குச்சி வச்சு தான் அவனால் நடக்க முடியாது, கால் நடக்க முடியாததுனால குச்சியை ஊனிக்கிட்டு தான் எந்திரிச்சு நடக்க முடியும், தானாக நடக்க முடியாது. அந்த குச்சியை அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், பிடுங்கிடுவான். பிடுங்கினதும் இவன் வந்து குடுறான்னு கேட்பானா, கொடுக்க மாட்டான். அம்மான்னு கீழே அவனால் எந்திரிக்க முடியாமல் அம்மான்னு கத்துவான். கத்தும்போது தான் மேலேருந்து ஒரு ஒளி மாதிரி வரும் வானத்துலேருந்து. அதுலேருந்து மாதா இறங்கி வருவாங்க. ஏசப்பா குழந்தையா இருப்பாங்க. ஏசப்பாவை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மாதா வருவாங்க இறங்கி. இறங்கி வந்துட்டு இப்படி கை நீட்டி கேட்பாங்க அந்த சிறுவன்கிட்ட. இப்படி கை நீட்டுனதுமே அந்த சிறுவன் உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த மோரை எடுத்து அந்த மாதா கையில் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு, நீ போய் நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறுவனை பார்த்து. அம்மா நீங்களும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் வந்து அழுவான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதா என்ன செய்வாங்க, இப்படி கையை இப்படி காமிப்பாங்க. அவங்க கையிலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த பையனோட காலில் வந்து படும். பட்டதுமே அவன் காலை நீ எந்திரியும்பாங்க. எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். ஏசப்பாவும் இப்படி வா வான்னு கூப்பிடுவோம். சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஏசப்பா என்ன செய்வாங்க, அவங்க அம்மா கிட்ட இருந்துக்கிட்டே கையை காமிச்சு இப்படி வா வான்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போதே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான் அந்த பையன். போய் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாகப்பட்டினத்தில் போய் அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்லி, இந்தமாரி இப்போ ஒரு மாதா ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க எனக்கு காட்சி தந்தாங்க அப்படின்னு சொன்னதும் யாருமே நம்ப மாட்டாங்க. எந்த இடத்துல வந்தாங்கன்னு சொன்னதும் அங்கேருந்து எல்லாரும் வருவாங்க, ஒடியாருவாங்க. வந்து அந்த இடத்துல மரத்தடி நிழலில் பார்ப்பாங்க. அப்போ தான் அவர்கிட்ட சொல்லி அந்த மாதா என்ன சொல்லும், அவர்கிட்ட போய் நீ சொல்லு, எனக்கு ஒரு ஆலயம் கட்ட சொல்லு இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த வேளாங்கண்ணி ஆலயம் உருவான கதை. இது தாங்க இந்த பேராலயத்தோட வரலாறு. இந்த மாதிரி தான் இந்த பேராலயம் வந்து உருவானுச்சு. இத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவடையுதுங்க. நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். எங்களுக்கு டைம் ஆகிட்டுங்கிறதுனால நிறைய வீடியோ எடுக்க முடியல. காலையில் தான் போனோம்.
காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட போனோம். 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பீச்சில் ரொம்ப நேரம் இருந்ததுனால எடுக்க முடியல. அதேமாதிரி பீச்சுக்கு போகிற வழியில் இருந்த கடைகள்லாம் எடுக்கலாம்னு நினச்சோம். அதுக்கு கூட்டமாக இருந்தனால எடுக்க முடியல. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேண்டிலு, ஜீசஸோட சிலை இருக்குது, மாதாவோட சிலை, இந்த மாதிரி கீ செயின், நிறைய திங்ஸ் இருக்குது. பிளேட்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து நல்ல நிறைய கடை இருக்குது. அதேமாதிரி இங்கே சாப்பாடும் கிடைக்கும். மீன் வறுவல், இந்த மாதிரி நான்வெஜ்ஜும் கிடைக்கும், வெஜ்ஜும் இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் ஹோட்டல்லாம் இங்கே இருக்குது, தங்கிக்கலாம். இங்கே நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. ஸ்டேட்லேருந்தெல்லாம் வருவாங்க. கேரளா, ஆந்திரா, அந்த மாதிரி வெளி ஸ்டேட்லேருந்து வருவாங்க. இது மாதிரி வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் வருவாங்க. இந்த வேளாங்கண்ணி மாதாவை வந்து வேண்டிக்கிறதுக்காக வருவாங்க. நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. அதனால் இவங்க வந்து 3 லாங்குவேஜில் வந்து அந்த இது எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், இந்த மாதிரி 3 லாங்குவேஜில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 3 லாங்குவேஜில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜீசஸ், மாதா பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.